அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைக்கு வீடியோவில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு கோல் என்று சொல்லக்கூடிய நிலக்கரி பற்றியும் அதன் வகைகள் பற்றியும் நம்ம விவாதிக்க போகிறோம். பொதுவாக நிலக்கரி என்பது எதன் மூலக்கூறுகளால் உருவானது அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் கார்பன் மூலக்கூறுகளால் உருவானது. மேலும் இந்த நிலக்கரியில் என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் போன்ற மூலக்கூறுகள் அதிக அளவில் இருக்கும். இந்த நிலக்கரியானது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியின் மேற்பரப்பில் இருந்த மரம், செடி, கொடிகள் இவை இறந்து போன பிறகு மக்கி போகும். அது டீகேட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்கி போன இந்த செடி கொடிகளுடைய படிமம் என்னவா மாறும் அப்படின்னா பீட், PEAT, பீட் என்ற ஒரு வகையாக மாறும். அந்த பீட் என்பது ஒரு படிமமாக மாறி பிற்காலத்தில் நிலக்கரியாக அது மாறும். இந்த நிலக்கரி என்பது செடிமெண்டரி ராக்ஸ் என்று சொல்லக்கூடிய படிம பாறை வகைகளை சார்ந்தது. இந்த நிலக்கரி ரினியூவபிள் ரிசோர்சஸ், நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் என்று இரண்டு பிரிவுகள் இருக்கு. அதாவது மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள், புதுப்பிக்கவே முடியாத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. இதுல சன்லைட், ஏர் எல்லாமே ரினியூவபிள் ரிசோர்சஸ், மீண்டும் மீண்டும் நமக்கு அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த நிலக்கரியானது நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ். நாம ஒரு முறை பூமியிலிருந்து எடுத்து பயன்படுத்த துவங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது தீர்ந்து போன பிறகு மறுபடியும் உருவாவதற்கு பல மில்லியன் ஆண்டுகள் ஆகலாம், அல்லது மீண்டும் உருவாகாமலே போகலாம். அந்த அளவுக்கு அது ஒரு நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ். நம்முடைய பூமியில புதை படிவங்களாக, செடிமெண்டரி ராக்ஸாக, படிமப்பாறைகளாக பூமியின் ஆழத்தில் இருக்கும். இப்ப அதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மைனிங், பூமியை அகழ்வு செய்து அதன் மூலமாக இந்த நிலக்கரியை எடுப்பாங்க. இந்த நிலக்கரியானது பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு பயன்படுது, மின்சாரம் எடுப்பதற்கு பயன்படுது, வீடுகளிலும் பல நிறுவனங்களிலும் நம்ம அந்த அடுப்பு எரிச்சு அது மூலிமா நம்ம உணவு சமைப்பதற்கும் பல்வேறு விதமான எரிபொருளுக்கும் இந்த நிலக்கரியானது பயன்படுது. நெய்வேலி என்று சொல்லக்கூடிய லிக்னைட் கார்பரேஷன், நெய்வேலி NLCன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே கூட மின்சாரம் எடுப்பதற்காக நிலக்கரியை வெட்டி எடுத்து அதை எரித்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜியில தான் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. பல்வேறு வகைகளில் இந்த நிலக்கரியானது இன்னைக்கு உபயோகத்தில் இருக்கு. இதுல இந்த நிலக்கரியானது 4 பிரிவா நம்ம பிரிக்கலாம், 4 வகைகளாக பிரிக்கலாம். முதல் தரம், இரண்டாம் தரம் அப்படி. இதுல முதல் தரமான நிலக்கரி என்று சொன்னால் அது ஆந்த்ரசைட். 86% இருந்து 97% வரை அதுல கார்பன் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அந்த நிலக்கரியை எரிக்கும் போது மிக குறைவான புகையை கொடுக்கும். அதே போல ஒரு நல்ல எனர்ஜியை, அந்த ஹீட் எனர்ஜியை அந்த நிலக்கரி கொடுக்கும். ஆந்த்ரசைட் என்பது முதல் தரமான நிலக்கரி. இரண்டாம் தரமான நிலக்கரி என்று சொன்னால் பிட்டுமினஸ். இந்த பிட்டுமினஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 45 முதல் 55% வரை கார்பன் கண்டென்ட் இருக்கும். மூன்றாவது தரம் என்று சொன்னால் சப் பிட்டுமினஸ். நான்காம் தரம் என்று சொன்னால் லிக்னைட். இந்த லிக்னைட் என்பதுதான் பழுப்பு நிலக்கரி. நெய்வேலியில வெட்டி எடுத்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க இல்லையா, மகாராஷ்டிரால எல்லா இடத்துலையும் மின்சாரம் தயாரிப்பதற்கு அதிக அளவில் இந்த நிலக்கரி பயன்படுத்தப்படுது. இது பழுப்பு நிறத்தில் இருக்கும். தரம் மிகவும் குறைந்த ஒரு நிலக்கரி அப்படின்னு சொன்னா லிக்னைட் அப்படின்னு சொல்லலாம். இதுல 25% இருந்து 30% தான் கார்பன் கண்டென்ட் இருக்கும். இந்த நிலக்கரி தான் அதிக அளவுல பயன்படுத்தி, எரிபொருளா பயன்படுத்தி அந்த புகை வெளியாகும் போது ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுவதற்கும் சுற்றுப்புற சூழல் பாதிப்படைவதற்கும் அதிக காரணமா இருக்கக்கூடிய ஒரு நிலக்கரி அப்படின்னு சொன்னா அது லிக்னைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா அது குறைந்த தரத்தில் இருக்கும் காரணத்தினால. சரி, நிலக்கரியை பற்றி போதுமான அளவுக்கு ஒரு தொகுப்பை பார்த்துருக்கோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம இன்னொரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.